விவசாயிகளுக்கு மற்றொரு புதிய கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக சற்று முன்னர் ஒரு தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது. என்றால் 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொல்லி சொன்னால் விவசாயிகளுக்காக காப்புறுதி மாதம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன்படி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் உள்ள விவசாய காப்புறுதி சபையினால் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி நெல், மக்காச்சோளம், உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், சோயா, அவரை, மிளகாய் உள்ளிட்ட அனைத்து பயிர்களுக்குமே, அதாவது இந்த வறட்சி, வெள்ளம், காட்டு யானைகள் இந்த தாக்கம், பூச்சி தாக்கம், தீ விபத்துகள், அதை விட இந்த நோய்கள் மற்றும் பீடைகளினால் ஏற்படும் அனைத்து சேதங்களுக்குமே இந்த காப்புறுதி பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட குறைந்த தவணை கட்டணத்தை செலுத்தி பெற்றுக்கொள்ளும் இந்த காப்புறுதி திட்டத்தின் மூலம் இயற்கை அனர்த்தங்களால் உள்ளிட்ட பயிர் சேதங்களுக்கு இழப்பீடுகள் பெற்றுக்கொள்ள முடியும். அதோட கவுப்பி, பாசி பயிர், உளுந்து, குரக்கன், நிலக்கடலை, எள்ளு, கொள்ளு ஆகிய பயிர்களுக்கு ஒரு ஏக்கருக்கு தலா 60,000 ரூபாய் பெற்றுக்கொள்வதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் செலுத்த வேண்டிய தவணை கட்டணம் காப்புறுதி தொகையில் 7% என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது தவிர சக்கரவள்ளி, மரவள்ளி, பால்கிழங்கு, பீட்ரூட், கோவா, கேரட் லீக்ஸ், சிறிய வெங்காயம், கத்தரி, வெண்டைக்காய், அவரை, குடைமிளகாய், தக்காளி, பாகற்காய், பூசணிக்காய் என்று சொல்லி அந்த பயிர்ச்செய்கைகளுக்கு ஒரு ஏக்கருக்கு காப்புறுதி தொகையில் 7% செலுத்துவது போதுமானதாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன்படி இந்த சக்கரவள்ளி செய்கையில் ஏக்கருக்கு ரூபாய் 1,00,000 காப்புறுதி பாதுகாப்பை பெறுவதற்கு செலுத்த வேண்டிய காப்புறுதி தவணை கட்டணம் ரூபாய் 7,000 என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். அதே மாதிரி இஞ்சி, மஞ்சள், கருவா, மிளகு, அன்னாசி, பப்பாசி மற்றும் வாழை செய்கைகளுக்கு மிகச் சலுகை அடிப்படையிலான தவணை கட்டணங்களின் கீழ் இந்த காப்புறுதி பாதுகாப்பை பெற்றுக் கொள்வதற்காக கவர்ச்சிகரமான காப்புறுதி திட்டங்கள் விவசாய காப்புறுதி சபை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இந்த திட்டங்களில் பங்களிப்பு செய்து பயிர் சேத அபாயங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபை விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இது தொடர்பான விவரங்களை விவசாய காப்புறுதி சபையின் தலைமை அலுவலகம் மற்றும் நாடு முழுவதும் அமைந்துள்ள மாவட்ட அலுவலகங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது.